Exercise 5.2, question number 5. Identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following. பின்வரும் சமன்பாடுகளில் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்கு வரைகள் காண்க. So question number 1, x squared by 25 plus y squared by 9 equal to 1. This is the ellipse. Ellipse of type 1. இது type 1 ellipse இருக்கு. So என்ன ஃபார்மட்ல இருக்கும்? type 1 x squared by a squared plus y squared by b squared equal to 1. A is greater than b. So the greater value இருக்கு இல்லையா 25. அதுக்கு மேல இருக்கிறதா நம்ம என்ன வச்சுக்குருவோம்? major axis வச்சுக்குவோம். Here, so for the major axis is along the x axis. So major axis is along the x axis. X axis ல இருக்கு. So the ellipse வந்து இந்த டைப்ல தான் இருக்கும். So major axisல தான் x axis இருக்கு. Okay, this is the center of the ellipse. Foci இதான் S and S dash. This is the vertices A and A dash. These are the two directrix. So directrix equation என்னன்னா x equal to a by e. This side x equal to minus a by e. It is plus or minus a by e. அதே மாதிரி தான் focus என்னன்னா இங்கே வந்து ae, 0 இங்கிட்ட minus ae, 0. Vertices a, 0 then a dash minus a, 0. Okay. இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கானிக் என்ன டைப் ஆஃப் கானிக் கண்டுபிடிச்சிட்டோம்? இது திஸ் எலிப்ஸ். திஸ் இஸ் அ டைப் 1 எலிப்ஸ். டைப் 1 எலிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் வேணும். சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 25, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. So next நம்ம e வேணும் இல்லையா? So e கண்டுபிடிக்கிறதுக்கு e equal to square root of 1 minus b squared by a square is equal to root of 1 minus 9 by 25. So approximately பண்ணீங்கன்னா 25 minus 9 by 25 equal to square root of 16 by 25 which is equal to 4 by 5. So e equal to 4 by 5. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஏஇ வேணும். ஸோ ஏஇ ஈக்குவல் டு ஏ என்ன இருக்குன்னா 5, இ 4 by 5. ஸோ 5 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏஇ ஈக்குவல் டு 4. ஸோ ஏஇ 4 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏ பை இ. ஸோ ஏ பை இ வேணும். ஸோ ஏ வந்து 5, இ 4 by 5. அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்கன்னா 5 5s 25 by 4. ஸோ ஏ பை இ ஈக்குவல் டு 25 by 4. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்டர். ஸோ வாட் இஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் எலிப்ஸுக்கு சென்டர் 0, 0. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கை. ஸோ வாட் இஸ் அ ஃபோக்கை? ஃபோக்கை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. இங்கே மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. மைனர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. சப்போஸ் இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இதை மாற்றி போட்டோம் தான் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ போடும், ஏஇன்னு போடுப்போம். சரியா? சரி. நெக்ஸ்ட் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அந்த வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ என்ன இருக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 4, ஏஇ வந்து 4. ஸோ 4, 0. ஸோ இதில் வந்து 4, 0 தான் என்னது ஃபோக்கை. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? வெர்டிசஸ். வெர்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0னா வாட் இஸ் ஏ 5. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, 0. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா x equal to plus or minus a by e. So x equal to plus or minus a by e 25 by 4. So this is the directrices. So center 0, 0, foci plus or minus 4, 0, vertices plus or minus 5, 0 and the directrices are x equal to plus or minus 25 by 4. Next question, x squared by 3 plus y squared by 10 equal to 1. This is that second type ellipse, type 2 ellipse.
This is type 2 ellipse. எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ எது வந்து கிரேட்டராக இருக்கோ அதை வந்து நம்ம ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து பி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ ஸ்கொயர் 10, பி ஸ்கொயர் 3. ஸோ இந்த ஏ ஸ்கொயருக்கு மேலே இருக்கிற அதை நம்ம என்ன சொல்லுவோம், மேஜர் ஆக்சிஸ். ஸோ ஹியர் த மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் த y axis. So major axis is along the y axis வந்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப் பார்த்த எலிப்ஸ் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும், மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதில் தான் என்ன இருக்கும், ஃபோக்கஸ் ரெண்டுமே இருக்கும். அங்கே வந்து நம்ம ப்ளஸ் ஆர் போன சம்மில் ப்ளஸ் ஆர் மைனஸ் a,0 போட்டோம் இல்லையா, இங்கே 0, AE அண்டு another ஃபோக்கஸ் இஸ் 0, -AEன்னு வரும். அவ்வளோதான். அங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருப்போம், இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏ பை இ டைரக்ட்ரிஸ், அந்த ஒய் ஈக்குவல் டு -a by eன்னு வரும். சரியா? சென்டர் வந்து 0, 0. So center, then vertices A is 0, A, இங்க A dash 0, -A. அவ்வளோதான். அது அப்படியே உள்டாவாக போட்டால் அவ்வளோதான் முடிச்சு. மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போட்டோமா. ஸோ இதில் வந்து A squared equal to 10 and B squared equal to 3. ஸோ நெக்ஸ்ட் E. வாட் இஸ் E? ஈக்குரிய ஃபார்முலா போட்டுருங்க, 1 minus B squared by A square equal to 1 minus 3 by 10. அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ 10 minus 3 by 10 equal to square root of 7 by 10. This is the eccentricity of this ellipse, 7 by 10. Next AE. So what is AE பார்த்தீங்கன்னா, ஏன்றது root 10, ஏன்னா a square வந்து 10 இல்லையா, ஸோ a root 10, then E is root 7 by root 10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா root 7, இந்த root 10 root 10 கேன்சல் பண்ணிட்டா root 7. ஸோ AE equal to root 7. Then next A by E. A by E equal to A என்ன போட்டிருக்கோம், root 10 AE, ஸோ root of 7 by root 10. ஸோ அப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா root 10 into root 10 10. ஸோ 10 by root 7ன்றது A by E. நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டைப்பையும் அதில் என்ன அந்த டைப்புக்குரிய சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். ஸோ சென்டர் என்னென்னா இதுக்கு 0, 0. ஃபோக்கை, ஃபோக்கை என்னென்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, root 7. தென் வெர்டிசஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஸோ வாட் இஸ் ஏ? வாட் இஸ் ஏ? 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் root 10. Then equation of the directrix is y equal to plus or minus a by e. So therefore y equal to plus or minus a by e is a by e நம்ம calculation 10 by root 7. So 10 by root 7. Question number 3. X squared by 25 minus y squared by 144 equal to 1. ஸோ இது என்ன டைப்னா, திஸ் இஸ் அ ஹைப்பர்போலா ஆஃப் டைப் 1. ஸோ ஹைப்பர்போலாவில் டைப் 1, ஏன்னா மைனஸ் வந்துருக்கு இல்லையா, ப்ளஸ் வந்துச்சுன்னா எலிப்ஸ், மைனஸ் வந்ததுனால இது டைப் 1 ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலாவில் டைப் 1 எப்படி இருக்குன்னா, அதில் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அங்கே மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம், இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறோம், அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த டைப் வந்து என்ன டைப்பில் இருக்குது, ஃபார்மெட்டில் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ இந்த எலிப்ஸ் வந்து இந்த ஹைப்பர்போலா. ஸோ இந்த டைப் ஆஃப் ஹைப்பர்போலா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்கே வரும்,
இந்த 2 டைரக்ட்ரிஸும் இங்கே வருமா? ஸோ இதே மாதிரி தான் ஃபோக்கஸ் வந்து இன்சைடு த ஹைப்பர்போலா. ஸோ எக்ஸ் இஸ் ஏஇ கமா 0. இங்கே இன்னொரு எஸ் வந்து மைனஸ் ஏஇ கமா 0. திஸ் இஸ் அ center of the hyperbola. So the directrix is x equal to a by e and x equal to minus a by e. Okay, focus on the inside the hyperbola and directrix is outside the hyperbola. So what is a square? பார்த்தீங்கன்னா a square equal to 25. இதில் first இருக்கிறது a square வச்சுப்போம், second உள்ளது b square. So b square equal to 144. So what is e? E கூடிய formula square root of 1 plus b square by a square. Ellipse 1 minus போட்டிருக்கோம், hyperbola 1 plus. So 1 plus 144 by 25. So square root of 25 plus 144 by 25 is equal to square root of 169 by 25. இதுக்கு square root எடுத்தீங்கன்னா 13 by 5. So e equal to 13 by 5. Next நம்ம AE கண்டுபிடிச்சிடுவோம். So what is AE? A equal to 5, E equal to 13 by 5. So 5 cancel பண்ணிட்டீங்கன்னா so AE equal to 13. Next A by E. So A5 divided by 13 by 5. அப்படியே reciprocal எடுத்துட்டீங்கன்னா 25 by 13 is A by E. இப்போ first நம்ம கண்டுபிடிக்க போகிறது எதை கண்டுபிடிக்க போகிறோம்? சென்டர். So in the type of hyperbola center 0, 0. Second one foci. Foci is plus or minus AE, 0. So what is AE? கண்டுபிடிச்சது plus or minus 13, 0. And next third one vertices. So vertices இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா plus or minus A, 0. So A is 5. So plus or minus 5, 0. And last one, equation of the directrix. Equation of directrices என்னன்னு பார்த்தோம்னா x equal to plus or minus a by e. So x equal to plus or minus. So a by e வந்து 25 by 13. So center 0, 0 and foci plus or minus 13, 0 and vertices plus or minus 5, 0. And equation of the directrix x equal to plus or minus 25 by 13. Next question number 4. Y squared by 16 minus x squared by 9 equal to 1. So நடுல minus வந்துட்டு. So this is the hyperbola of type 2. So this is type 2 hyperbola. Equation எப்படி இருக்கு அப்படின்னா y squared by a squared minus x squared by b squared equal to 1. So here the transverse axis is along the y axis. So first என்ன இருக்கோ அதுதான் transverse axis இருக்கும். So இங்க வந்து y squared இருக்கிறதுனால y தான் transverse axis. So transverse axis is along the y axis. So இந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னா நமக்கு இப்படி கிடைக்கும். So இங்கே focus inside the curve focus 0, AE. இங்கே S dash is 0, minus AE. Then directrix பார்த்தீங்கன்னா அப்படி இது y axis கட் பண்ணது இல்லையா, அப்போ y equal to a by e. இங்கே y equal to minus a by e. Vertices வந்து இங்கே வந்து a வந்து 0, a. இங்கே a dash is 0, minus a. This is the center of the hyperbola. Okay. So transverse along the y axis நால இந்த டைப்ல இருக்கும். இதில் a squared என்னன்னா 16, b squared equal to 9. நம்ம எலிப்ஸில் வந்து எது கிரேட்டரோ அதை a squared வச்சுக்குவோம், இன்னொன்று b squared வச்சுக்கணும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை a squared அப்படியே வச்சுக்கோங்க, b squared equal to 9. இதை சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் e equal to square root of 1 plus b squared by a squared equal to square root of 1 plus 9 by 16.
So அதே cross multiply பண்ணிங்கன்னா 16 plus 9 by 16. So which is equal to square root of 25 by 16 equal to square root எடுத்துட்டிங்கன்னா 5 by 4. So E equal to 5 by 4. Next நம்ம AE calculate பண்ணிடுவோம். So what is AE ma? A equal to 4. E is 5 by 4. So cancel 4. So it is equal to 5. So AE equal to 5. Next A by E. What is A by E? பார்த்தீங்கன்னா A 4, E 5 by 4. So reciprocal மாறிட்டா 16 by 5. So A by E equal to 16 by 5. So இப்போ first நம்ம பார்க்க போகிறது center. The center is என்ன இருக்கு 0, 0. Next second one foci. So what is the foci? பார்த்தீங்கன்னா இங்கே 0, plus or minus AE. So 0, plus or minus what is AE? So AE நம்ம calculate பண்ணலாம் 5. Next third one vertices. So vertices என்னன்னா 0, plus or minus A. So 0, plus or minus 4. Fourth one equation of the directrices. Equation of the directrix. என்ன இருக்கு y equal to plus or minus a by e. Therefore y equal to plus or minus what is a by e? 16 by 5. So center is 0, 0. Then foci 0, plus or minus 5. Then vertices 0, plus or minus 4. Then equation of the directrix y equal to plus or minus 16 by 5. Okay. Thank you.